வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ 12th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 2026 ஏப்ரல் மாதம் 12th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஆக்சுவலி நம்ம வந்து மொத்தம் 3 பேட்ச் ஆரம்பிக்கிறதா இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு பேட்ச். அது வந்துட்டு நான் காமர்ஸ் பேக்ரவுண்டு, அதாவது அக்கௌண்ட்ஸ்னால் என்னன்னே தெரியாது எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பயோ மேக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸோ படிச்சுட்டு சிஏ படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பேட்ச். அடுத்தது காமர்ஸ் பேக்ரவுண்டில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதாவது காமர்ஸ் பேக்ரவுண்ட் படிச்சுட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்லாம் நல்லா தெரியும், மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பேட்ச். அந்த பேட்ச் நம்ம ஏப்ரல் 15 அன்னைக்கு ஆரம்பித்தோம். வருஷ பிறப்புக்கு அடுத்த நாள் ஆரம்பித்தோம். அது வந்துட்டு செப்டம்பர் 26 எழுதுறவங்களுக்கு ரொம்ப ஏற்ற பேட்ச் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது வந்துட்டு மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகிற பேட்ச். ஸோ இப்போ இது வந்துட்டு யார் இதை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு இன்னும் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வராதவங்களா இருப்பீங்க. ஆனால் வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிஏ படிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு ப்ளஸ் 2வது காலேஜ் கோயர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பேட்ச் வந்துட்டு ஜூம் லைவ் வித் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ ஜூம் லைவ் வித் ரெக்கார்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸு, நீங்கள் ஜூமில் லைவாக அட்டன் பண்ணலாம், என் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் கிளாஸஸில். நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன்ற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். நீங்கள் டெமோ கிளாஸ்னு என்னோட சேனலில் அடிச்சிங்கன்னா வந்துடும். சிஏ ஃபவுண்டேஷன் லா டெமோ கிளாஸ், அக்கௌண்ட்ஸ் டெமோ கிளாஸ் அடிச்சிங்கன்னா வந்துடும், பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம லைவாக இன்ட்ராக்ட் பண்ணுவோம் பசங்க கூட. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த காலேஜ் கோயர்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒருவேளை நீ வந்துட்டு ஒரு ஜூலை மாதமோ ஜூன் எண்ட்லேயோ காலேஜுக்கு போகிற, இல்லைனா ஆகஸ்ட்டில் காலேஜ் போகிற அப்படின்னா, லைவ் வரதவா, லைவ் மிஸ் பண்ணினாலும் உனக்கு ரெக்கார்டர் வந்துடும். ப்ளஸ் நீ பேசிக்ஸ் பார்க்கணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நீ பேசிக்ஸ் பார்க்கணுன்னாலும் அந்த ரெக்கார்டிங் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இப்போ உனக்கு லைவும் நீ வரலாம், லைவ் மிஸ் பண்ணால் உனக்கு ரெக்கார்டர் கிடைக்கும். எனிவே உனக்கு ஃபுல் ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். லைவ்ன்றது ஒரு அடிஷனல் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் எல்லாரும் எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி படிக்கலாம். லைவ்ல வந்தால் லைவ்ல கேட்டுக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். டெஸ்ட் எல்லாருக்கும் மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கான சப்போர்ட் வந்து நம்ம ஜான்வரி எக்ஸாம் வரைக்கும் கொடுப்போம். ஸோ செப்டம்பர் எக்ஸாம் நீ எழுதினாலும் எழுதலாம், ஜான்வரி எக்ஸாம் போய்க்கலாம். ஸோ அந்த லைவ் அண்ட் ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்து ஜான்வரி வரைக்கும் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பேட்ச். இதில் தான் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சார் எனக்கு புரியலை, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, எப்படி டெஸ்ட் வைப்பீங்க அதெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ நம்ம டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் அனுப்புவோம், நீங்கள் அங்கே டெஸ்ட் எழுதிட்டு எனக்கு அனுப்புவீங்க, நாங்கள் கரெக்ஷன் பண்ணுவோம். இப்படி தான் இருக்கும். நான் அதுக்கு தான் வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பேன். மென்டார்ஷிப் எப்படி நடக்கும்ன்றது நிறையா அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்பேன். எப்படி நம்ம டெஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுவோம், எப்படி மார்க்ஸ் விடுவோன்றதெல்லாம் நான் போட்டிருப்பேன். இப்போ மே 26 போயிட்டு இருக்கல, அதெல்லாம் நான் போட்டிருப்பேன். ஸோ இங்கே வந்து ஒரு பர்சனலைஸ்டு, இப்போ மற்றவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பர்சனலைஸ்டாக இருக்கும், கஸ்டமைஸ்டாக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டையும் நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 17லேருந்து 18 பேரை எப்படியாவது நம்ம பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார் நீங்கள் என்ன சார் 40 பாஸ் பண்ண வைக்க முடியாதுன்னா, 40 பாஸ் பண்ண வைக்க முடியாது. நம்ம வந்து பார்த்து அட்மிஷன் போட்டது 40ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 அட்மிஷன் பார்த்து போட்டது, பார்த்து செலக்ட் பண்ணி போட்டது. சில அட்மிஷன்ஸ் வந்துட்டு நம்ம பிலீவ் பண்ணியிருப்போம், ஏன்னா அவங்க ஒரு மார்க் சொல்லியிருப்பாங்க, நம்ம அதை பிலீவ் பண்ணியிருப்போம். ஆனால் உண்மையான மார்க் அது இருக்கவே இருக்காது. நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்க மாட்டேன், ஜஸ்ட் சொல்லுங்கன்னு சொல்லுவேன், அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க மேபி அவங்க வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக சொல்லியிருப்பாங்களா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ 30 பேர் நான் பார்த்து அட்மிஷன் போட்டிருப்பேன். 30 பேரில் செப்டம்பர் 26ல் எப்படியும் 18 பேரை நம்ம எக்ஸாம் எழுத வச்சு பாஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு 12 பேர் வந்துட்டு மேபி அவங்க ஜான்வரியில் எக்ஸாம் எழுதினா பாஸ் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ மைண்ட் செட் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் 12 நாள் ஆயிருக்குது. இதை வச்சு நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் இது மாறும். இது வந்து 18ன்றது இங்கே 15ஆ போகும், அங்கே 12ன்றது 15ஆ மாறும், இல்லை அங்கே 12ன்றது இங்கே இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கூட வரலாம், அப்படி இருக்கும். ஸோ பசங்களை பார்க்க டெஸ்ட் கொடுக்க தெரியும். ஏன்னா இப்போவே அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு டெஸ்ட் போயிருக்குது, மேக்ஸ்க்கு ஒரு டெஸ்ட், 2 டெஸ்ட் போயிருக்குது, லாக்கு 3 டெஸ்ட் போயிருக்குது. இப்போ நடத்தின கடைசி ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஏப்ரல் 15லேருந்து தான் நம்ம வந்து ப்ராப்பராக கிளாஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் ஆயிருக்குது. இந்த 13 நாள் இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 5-6 டெஸ்ட் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இதை வச்சு நான் சொல்கிறேன், டிசிப்ளினாக இருக்காங்களா இல்லையான்றதை பொறுத்து. பிகாஸ் பசங்க வந்துட்டு 12th முடிச்சோடனே என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியிருக்கும் நம்ம கிளாஸுக்கு வந்தால். ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடீஸு. அண்ட் ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ்னால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் போதும், ஆன்லைன் கிளாஸ்னால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த பசங்களை ஒழுங்கு கொண்டு வரணுன்றதுனால கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அண்ட் கேர்ள்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சேஃப்டி, அதாவது வெளியூர் பசங்க வந்து இங்கே சென்னைக்கு வந்து தங்கி படிக்கும்போது பேரண்ட்ஸ் வயிற்றில் நெருப்பு கட்டின்னு இருக்க தேவையில்லை. சேஃப்டி ப்ளஸ் ரெகுலர் இன்ட்ராக்ஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் டெய்லி கிளாஸ் நடக்கும்போது பேரண்ட்ஸே கூட பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாங்க, எப்படி எடுக்கிறோம் கிளாஸஸ்லாம் சொல்லிட்டு.
ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஃபீட்பேக்கும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் இன்னும் கிளாஸ் எடுக்கல, நீங்கள் வந்துட்டு ரிசல்ட்டுக்கு அப்புறம் எடுப்பேன் இல்லைனா இந்த மாதம் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லைவ் வித் ரெக்கார்டிங் அப்படின்ற அந்த பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.